கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆதியாகமத்தின் ஆராய்ச்சி தொடர்ந்து பார்க்கின்றோம். ஆபிரகாம் இந்த அத்தியாயத்தின் துவக்கத்திலே பார்க்கின்ற போது கர்த்தருடைய வார்த்தை உண்டானதாலே 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் கர்த்தரிடத்தில் கொண்டு வந்தார். அவைகள் எல்லாவற்றையும் இடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்தார். அந்த காலகட்டத்திலே உடன்படிக்கை ஏற்படுத்தக்கூடியவர்கள் செய்கின்ற ஒரு சாதாரண செயல் அது. மிருகங்கள், அந்த 3 வயது ஆட்டுக்கடா 3 வயது கிடாரின்னு சொல்கிறாங்களே, அந்த 3 மிருகங்கள் கொண்டு வந்து நடுவாக பாதியாக துண்டிப்பார்கள். பாதியாக துண்டித்து 2யும் தனித்தனியாக வச்சுருவாங்க. இடையில ஒரு பாதை இருக்க மாதிரி. அந்த பாதை வழியாக கடந்து போய் இந்த உடன்படிக்கையை நான் மீறினால் எனக்கு இந்த துண்டங்கள் போலவே ஆகட்டும், இந்த மிருகங்கள் கடந்த போவே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடந்து போவாங்களாம் உடன்படிக்கை ஏற்படுத்துவதுக்கு. அதுதான் அந்த காலத்தில் ஆபிரகாம் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த நாட்டுப்பகுதியில் இருந்த ஒரு வழக்கமாக இருந்தது. அப்போது இங்கே தேவன் அந்த உடன்படிக்கை ஏற்படுத்துவதற்காக கொண்டு வந்து சொன்னார். அதில் என்ன செய்கிறாங்க, அவர் அந்த உடன்படிக்கையுடைய சரத்துக்கள் என்னங்கிறத சொன்னார். போன வாரம் அதான் பார்த்தோம். நம்ம ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாக இருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள். அவர்களால் 400 வருஷம் உபத்திரவிடுவார்கள். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின் மிகுந்த பொருள் புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோடு உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதில் அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவடையவில்லை என்பதை குறித்து நாம் பார்த்தோம். எமோரியர் யார், எமோரியருடைய அக்கிரமம் என்ன என்பதை குறித்துலாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். இன்றைக்கு நான் பார்க்க போகிற காரியம் 17-18 வசனங்களே உள்ளது. சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. சூளை புகைவது போல ஒரு புகை எழும்பிற்று. அந்த துண்டங்கள் 2 பக்கம் இருக்குது. இப்படி அதுக்கு நடுவால் ஒரு அக்கினி ஜுவாலை கடந்து போனதாம். அக்கினி ஜுவாலை யாரை குறித்தது? கர்த்தராய் தேவனை குறிக்கிறது. கர்த்தராய் தேவன் இந்த இடத்துல கடந்து போகிறார். நான் இந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்திக்கிறேன் என்று சொல்லி. அப்போ அப்படி கடந்து போகிற போது இந்த உடன்படிக்கையானது ஒரு தனித்துவமான உடன்படிக்கையாக இருந்தது. ஏன்னாக்கா உடன்படிக்கை ஏற்படுத்துவதென்றால் 2 பார்ட்டிகளுக்கு நடுவில் உடன்படிக்கை ஏற்படும் இல்லையா? ஒரு சொத்தை வாங்குறாங்கனாக்க விற்கிறவங்க இருப்பாங்க, விற்கிறவங்களும் வாங்குறவங்க 2 பேரும் கையெழுத்து போட்டால் தான் அந்த பத்திரம் செல்லுபடியாகும் இல்லையா? அது மாதிரி இந்த உடன்படிக்கை ஏற்படுத்திய 2 சாராரும் இருக்க வேண்டும். 2 சாராரும் இங்கே இருக்கிறார்கள். ஆனால் ஆபிரகாம் என்ன நிலைமையில் இருக்கிறாரு? ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறார். திகிலும் காரிலும் அவரை மூடிக்கொண்டது. அங்கே 19ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க, சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொண்டது. அப்போ அவன் அப்படியே படுத்து கிடக்கிறான். ஆனால் கர்த்தர் தான் அந்த உடன்படிக்கையை ஏற்றி நடத்துகிறார். யாருக்காக? சேர்த்து, ஆபிரகாமுக்காக சேர்த்து. அப்போ இது தனித்துவமானது. இது யூனிலேட்ரல் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுது. ஒருதலை பட்சமான உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறது. ஒருதலை பட்சமாக இந்த உடன்படிக்கை ஏற்படுகிற 2 பேரும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த உடன்படிக்கையை செயல்படுத்துகிறவர் யார்? கர்த்தர் மாத்திரம்தான். ஆபிரகாம் அப்படியே படுத்து கிடக்கிறான், நித்திரை மேகத்தில் இருக்கான். ஆனால் ஆபிரகாமுக்கு சேர்த்து இவர் என்ன செய்கிறார்? இந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறார். அடுத்து இது தெய்வீக தீர்ப்பாக இருக்கிறது. உன்னுடைய சந்ததிகளுக்கு இந்த இடத்தை கொடுப்பேன், அதுக்கு முன்னாடி அவங்க 400 வருஷம் உபத்திரப்பட வேண்டும் சொல்கிறார் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த உபத்திரப்படுத்தின ஜாதிகளை இவர் உபத்திரப்படுத்துவார். இது தெய்வீக தீர்ப்பாக இருக்கிறது. அடுத்து இந்த கண்டங்களுக்கு நடுவே கர்த்தர் கடந்து போனார், துண்டங்களுக்கு நடுவே கர்த்தர் கடந்து போனார் என்பது ஒரு காலத்தில் இயேசு கிறிஸ்து வருகிற போது இயேசு கிறிஸ்துவின் பலியினாலே இந்த உலகம் முழுவதும் ஒப்புரவாக்கப்படும் என்பதை கூட ஒரு முன் உறுதிப்படுத்தலாக இருந்தது. அடுத்து நம்ம பார்க்கும்போது அடுத்த வசனம், அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத் என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் அப்படிங்கிறார். இந்த ஒரு வசனத்தை தான், இந்த ஒரு வாக்கியத்தை தான் நம்ம இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போகிறோம். எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத் நதி உள்ள மட்டும் அப்படிங்கிற போது இந்த முதல் மேப் இருக்கு இல்லையா? இந்த முதல் மேப் இருக்கு இல்லையா? இதில் எடுத்துக்கோங்க. இதை பாருங்கள். இங்கே எகிப்தின் நதி இங்கே இருக்குது, நைல் நதி. இந்த கோடு மாதிரி இருக்கு இல்லையா? இதுதான் நைல் நதி. ஐப்ராத் நதிங்கிறது எங்கே இருக்குது? இங்கே தொடங்குது.
இங்கே தொடங்கி இப்படி வருது. அப்போ இந்த எகிப்து நதி தொடங்கி ஐப்ராத்து நதி மட்டும் இருக்கிற எல்லா தேசங்களையும் யாருக்கு கொடுக்குறாரு? ஆபிரகாம். யாருக்கு கொடுக்குறார்? தேவன் ஆபிரகாமுடைய சந்ததிகளுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த சந்ததிகள் யார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது இப்போ எகிப்து நதி இங்கே தொடங்குது, நைல் நதி இங்கே கீழே தொடங்கி இங்கே வரைக்கும் வருது. இது எங்கே தொடங்குதுனாக்கா ஆப்பிரிக்காவில் விக்டோரியா அருவின்னு ஒரு அருவி இருக்குது. ஆப்பிரிக்க தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல விக்டோரியா அருவின்னு இருக்குது. அந்த விக்டோரியா அருவியிலேருந்து தொடங்குறது அந்த நைல் நதி. அப்புறம் பல நீரூற்றுகள் கிடைக்கிறதுக்கு உலகத்தில் நீளமான அந்த நதி நைல் நதி தான். இந்த நைல் நதி தொடங்கி இந்த ஐப்ராத் நதி மட்டும் உள்ள இந்த தேசங்கள் எல்லாவற்றையும் நான் ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தமாக கொடுத்தேன் அப்படிங்கிறார். இது எப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆபிரகாமுக்கு முதல்ல பிறந்த மகன் யாரு? ஆபிரகாமுக்கு ஈசாக்கு எப்படி பிறப்பான்? ஈசாக்கு தான் பிறகு 4 ஆச்சுன்னு சொல்லி அவசரப்பட்டு என்ன செஞ்சா? சாராள் எகிப்து அடிமை பெண்ணை திருமணம் முடித்து கொடுத்தாள். அந்த எகிப்து அடிமை பெண் மூலமாக இஸ்மவேல் பிறந்தான். அந்த இஸ்மவேலுக்கு 12 பிரபுக்கள் பிறப்பார்கள் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். இங்கே பார்க்கும்போது ஆதியாகமம் 25ஆம் அத்தியாயத்தில், ஆதியாகமம் 25 13 15 பாருங்களேன். அது 25 13 16. பற்பல சந்ததிகளாய் பிரிந்த இஸ்மவேல் புத்திரருடைய நாமங்கள் ஆவன. இஸ்மவேலுடைய மூத்த மகன் நெபயாத், பின்பு கேதார், அத்பியேல், மிப்சாம், மிஷ்மா, தூபா, மாசா, ஆதார், தேமா, எத்தூர், நாபிஸ், கேத்மா. 12 பேர் பிறந்தார்கள். யாருக்கு? இஸ்மவேலுக்கு. இஸ்மவேல் யாருடைய மகன்? ஆபிரகாமுடைய மகன். ஆபிரகாமுக்கு யார் மூலமாக பிறந்தவன்? ஆகார் மூலமாக பிறந்தவன். அந்த இஸ்மவேலுக்கு பிறந்த 12 பேருக்கும் ஒரு தேசத்தை கொடுக்கிறார். அது எங்கே இருக்குது? இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா அரபு தேசம்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம இப்போ நான் அரேபிய தேசம் சொல்கிறோம், சவுதி அரேபியான்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பகுதியில் இருக்கக்கூடியது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேசங்களை பூரா, அதாவது இதில் இங்கே இந்த பக்கத்தில் இருக்குது அந்த அரேபியங்கிறது. இதை பூரா இஸ்மவேலுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் கொடுக்கிறார். இதிலிருந்து வந்தவர் தான் இஸ்லாமியர்கள். இஸ்மவேலுடைய வம்சத்தில் வந்தவர்கள் தான் இஸ்லாமியர்கள். இஸ்லாமியம் என்பது கிறிஸ்துவுக்கு 786 வருஷத்துக்கு அப்புறம் தோன்றியது. அதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இஸ்லாம் கிடையாது. இஸ்லாமியங்கிறது கிறிஸ்துவுக்கு 786 வருஷத்துக்கு பின்னாடி தோன்றியது. ஆனால் அந்த ஜனங்களுக்கு, அந்த இஸ்மவேலின் வம்சத்தாருக்கு சவுதி அரேபியா பகுதியில் உள்ள நிலத்தை தேவன் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அதே மாதிரி இந்த ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தில் பாருங்களேன். 17:20. இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாகவும் பழுவி பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படிங்கிறார். அவனை பெரிய மக்களை நாம் ஆக்குவேன்கிறார். தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் தான் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் பெரிய காரணமே, வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? ஆகாருக்கு கொடுத்த வாக்குறுதியை அதே ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 11-12 பாருங்களேன். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாய் அப்படின்ட்டு அவர் என்ன சொல்கிறார்? அவனை இஸ்மவேலை குறித்து, அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். 16ஆம் பக்கம் வசனம் 12, 16ஆம் அதிகாரத்தில் 12ஆவது வசனம். அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருப்பான். அவன் சகோதரர்கள் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான். இன்றைக்கு முஸ்லீம்கள் என்ன செய்கிறார்கள்? எல்லாருக்கும் எதிர்த்து நிற்கிறார்கள். அதுமாதிரி எல்லாரும் சேர்ந்து யாரை எதிர்க்கிறாங்க? முஸ்லீம்கள் இருக்காங்க. இது எல்லா நாட்டிலையும் இருக்கிற வழக்கம் தான். ஒபாமா ஜனாதிபதியாக இருந்தபோது ஒசாமாவை கொண்டு போட்டார். ஒசாமா பின் லாடன் ஏன் கொண்டாரு? அவன் இஸ்லாமிய தீவிரவாதி அப்படிங்கலாம் கொண்டார். இப்போ இருக்கிற ஜனாதிபதி ட்ரம்ப் என்ன பண்ணார்? ஈரான் அதிபரை கொண்டுட்டார், உச்சபட்ச தலைவரை கொமேனியை கொண்டுட்டார். ஆக இவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லாருக்கும் எதிராக இருப்பார்கள், எல்லாரும் சேர்ந்து இஸ்லாமிற்கு எதிராக இருப்பார்கள் அப்படிங்கிறது தேவனுடைய வாக்கு தத்துவம். அதான் நிறைவேறி கொண்டு இருக்கிறது இப்போது.
அடுத்ததாக நான் பார்க்கின்ற போது சாராள், சாராளுக்கு ஆபிரகாம் மூலமாக ஒரு குழந்தை பிறந்தான். யாரு? ஈசாக்கு பிறந்தான். ஈசாக்கு யாரை பெற்றான்? ஏசாவையும் யாக்கோபையும் பெற்றான். அதில் யாக்கோபை தேவன் தேர்ந்து கொண்டார். இந்த யாக்கோபுக்கு மனைவியாகிய ராகேல், லேயால், அதோடு கூட மறுமனையாட்டிகளாகிய சில்பால், பில்கால், இவர்கள் 4 பேர் மூலமாக 12 மகன்கள் பிறந்தார்கள். இந்த 12 மகன்கள் யார் யார்னு பார்க்கும்போது ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, காத், ஆசேர், இசக்கார், செபுலோன், யோசேப்பு, பெஞ்சமின். இந்த 12 மகன்களும் 4 பெண்களுக்கு பிறந்தவர்கள். இதில் லேயாலை அதிகமாய் வெறுத்தார் யாக்கோபு. ஆனால் லேயால் மூலமாகத்தான் 6 பிள்ளைங்க கிடைச்சாங்க. அதோட 10க்கு போனஸுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேற கிடைச்சிச்சு. இல்லை, யாரை வெறுத்தாரோ அவள் மூலமாகத்தான் அதிகமான பிள்ளை பிறந்தது. யாருக்கு? யாக்கோபுக்கு. ஆக மொத்தம் 12 பிள்ளைகள் இருந்தார்கள். இந்த 12 பேரை இஸ்ரவேலின் கோத்திரத்தார் என்று சொல்லப்படுகிறார்கள். அதில் லேவிக்கு கோத்திரம் கிடையாது, அதாவது சுதந்திரம் கிடையாது. லேவிக்கு என்ன சொல்றாரு? கர்த்தரே உங்கள் சுதந்திரம் அப்படின்ட்டார். அவங்களுக்கு இந்த யோசுவா காலத்தில் பிரித்து கொடுத்தாங்களே நிலம், அந்த நிலத்தில் லேவிக்கு பங்கு கிடையாது. ஆனால் யோசேப்புக்கும் பங்கு கிடையாது. யோசேப்புடைய மகங்க மனாசே, இப்ராஹிம் 2 பேர்த்தையும் 2 கோத்திரமாக்கிட்டார். இவர்கள் எல்லாரையும் சேர்த்து என்ன செய்கிறாங்க? இப்போ மேப்புக்கு வாங்க. மேப்பில் இந்த 2வது மேப் இருக்கு, இஸ்ரவேல் கோத்திரத்தாரின் படம் இருக்கு இல்லையா? இதே எடுங்க, இஸ்ரவேல் கோத்திரத்தாரின் படம். இதில் பாருங்க, மேலே அந்த கட்டத்தில் பேர் இருக்கு இல்லையா? 1ஆம் நம்பர் போட்டிருக்க இடம் ரூபன், 2 சிமியோன், 3 யூதா, 4 செபுலோன், 5 இசக்கார், 6 தான், 7 காத், 8 ஆசேர், 9 நப்தலி, 10 மனாசே, எப்ராஹிம், 11 மனாசே, 12 பென்யமின். இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா நம்பர் போட்டிருக்காங்க அந்தந்த இடத்துல. அந்தந்த கோத்திரத்தாரனும் அந்தந்த இடத்துல குடியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இங்கே யோர்தானுக்கு கிழக்கு புறத்தில் பாருங்கள், 11, 7, 1 போட்டிருக்கா? மேலே 11 போட்டிருக்கா? யோர்தானுக்கு கிழக்குன்னா எது? இந்த பக்கம் இதான் கிழக்கு மேப்பில். இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு. யோர்தான் கிழக்கு மேலே பாருங்க 11 போட்டிருக்கா? அப்போ இந்த இடத்துல யார் கோத்திரத்தார் இருந்தாங்க? மனாசே இருந்தாங்க. அடுத்து 7 போட்டிருக்கா? யோர்தான் கிழக்கையே. அந்த 7 யாரு? காத்து. அதுக்கடுத்து 1 போட்டிருக்கா? 1 யாரு? ரூபன். இந்த இதை 2.5 கோத்திரம் வாங்க. ஏன்னாக்கா ரூபன் ஒரு கோத்திரம், அது மாதிரி காத் ஒரு கோத்திரம், 11 மனாசே பாதி கோத்திரத்தாருன்னு சொல்லுவாங்க. ஏன்? மனாசே, இப்ராஹிம் 2 பேரும் யோசேப்புடைய பிள்ளைங்க. அதனால் 1 2 இல்லையா? அதனால் யோசேப்பை 2 ஆக்குனாங்க இல்லையா? அதனால் பாதி கோத்திரம்வாங்க. அப்போ இந்த பக்கம் யோர்தானு கிழக்கே இருக்கிறவங்க 2.5 கோத்திரத்தார் வந்துட்டாங்க. மிச்சம் உள்ள கோத்திரத்தார் இந்த பக்கம் வந்தாங்க. யோர்தானுக்கு மேற்கே வந்தார்கள். இந்த நம்பர்லாம் வரிசையாக போட்டிருக்கு. அந்தந்த நம்பர் படி நிலத்தை பிரித்து கொடுத்தார். பாருங்க, இங்கே எர்மோன் மலை இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்கிறது தான், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைன்னு சொல்கிறோம்ல இந்தியாவை, அது மாதிரி யூத ராஜ்யம், இஸ்ரேல் ராஜ்யம் எர்மோன் முதல் இதுமையா வரை இருந்தது. எர்மோன் முதல் இதுமையா வரை யோர்தானுக்கு கிழக்கையும் மேற்கையும் உள்ள எல்லா இந்த தேசத்தை பூரா தேவன் இஸ்ரேலுக்கு மாத்திரமே கொடுத்தார். வேற யாருக்கு அதில் உரிமை கிடையாது. ஆனால் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? அந்த இஸ்ரேலுக்குள்ள ஜோர்டான், அம்மான், சிரியாக்காரன் பூந்து இங்கிட்டு இந்த யோப்பா பட்டணம் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல வெஸ்ட் பேங்க்னு சொல்கிறாங்க. காசா ஸ்ட்ரிப்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வெஸ்ட் பேங்க்னு சொல்லிட்டு ஒரு நாட்டை பிரிச்சுட்டாங்க. இதில் என்ன செஞ்சாங்க? எருசலேமில் தேவாலயம் இருக்கிற இடத்துல ஒரு மசூதியை கட்டி வச்சுருக்காங்க. இவ்வளோ அட்டோனியம் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்லாம். அங்கே போயிட்டு இவன் என்க்ரோச்மெண்ட் நிறையா இருக்குது. ஏன்னா இவனுக்கு கொடுத்த தேசத்தில் இருக்க வேண்டியதான், அரபி தேசத்தில். இங்கே இங்கே போந்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் பிரச்சனையே காரணம். அடிப்படை காரணம் இதுதான். ஏன்னா அவங்க பைபிளை நம்புறதில்லை. பைபிளில் என்ன போட்டிருக்குது? இந்த பிரதேசம் முழுவதையும் யாருக்கு கொடுத்தேன்? நான் ஆபிரகாமுடைய சந்ததியாகி யாக்கோபின் சந்ததியாருக்கு கொடுத்துருக்கேன். அப்படிங்கிறதுனால இந்த இதில் வேற யாரும் வர முடியாது. ஆனால் இங்கே எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதான் பிரச்சனையே அங்கே. ஆனால் நிச்சயமாக இஸ்ரேலை தோற்கடிக்க யாராலையும் முடியாது. ஏன்னா இஸ்ரேலுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. ரோமரில் படிச்சுக்கிறவங்களே பாடத்தில்
நேற்று கூட படித்தோம் அதில் ரோமரில். அன்றைக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் இன்றும் நிறைவேறுகிறது, இனி என்றென்றைக்கு நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. ஒரே ஒரு காரியம், இஸ்ரவேல் என்ன செய்யணும்? பழைய பிரமாணத்தை விட்டுட்டு கிறிஸ்டின் பிரமாணத்துக்கு வரணும். அதைத்தான் எதிர்பார்க்காரு. அப்படி வரும்போது உலக முடிவு வரும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அப்படி வரும்போது உலக முடிவு வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி உலகத்துக்கு எல்லா மக்களும் ஆண்டவருக்குள்ள வருவாங்கன்னு சொல்கிறார். அதுவும் நிறைவேறும் ஒரு நாள். எல்லாமே காரியங்கள் பைபிளில் போட்டது மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. இவங்க பைபிளை நம்புறதில்ல. பைபிள் ஒரு கதை அப்படிங்கிறாங்க. அதனால தான் பிரச்சனையே. பைபிளை நம்ப தொடங்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனையே வராது. அதில் 48 தான் இஸ்ரேல் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஆபிரகாம் காலத்திலே இந்த தேவன் என்ன சொல்கிறாரு? இந்த பகுதி முழுவதையும், அதான் நான் சொன்னேன் இல்லையா, எர்மோன் மலை முதல் இதுமே வரை இந்த பகுதி முழுவதையும் உன்னுடைய சந்ததியாருக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். கொடுப்பேன்னு சொல்லலை, நல்லா கவனிங்க, கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். கொடுத்திருக்கிறேங்கிறது நிகழ்கால முற்றுவினை. அப்போ கொடுத்திருக்கிறேன் அதுதான் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஏசா 53 எழுதும்போது, மேசியாவுடைய பாடுகளை பற்றி எழுதும்போது என்ன எழுதுகிறார் ஏசாயா? ஏசாயா 53 பாருங்கள். அந்த வினைச்சொல் எல்லாமே கடந்த கால வினைச்சொல்லாக வரும். ஏசாயா 53 அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்து பாடு அனுபவித்தருமாய் இருந்தார் சொல்லுதா 3ஆம் வசனத்தில், ஏசாயா 53. அப்புறம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அப்புறம் நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நாம் எல்லோரும் ஆடு மாடுகளைப் போல வழி தப்பித்திருந்த அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லோரும் இருக்கிறது அவர் மேல் விழ பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். எல்லாமே எதில் வருது? கடந்த கால வினை சொல்ல வருது. ஆனால் இது எழுந்தது எப்போ? இயேசு கிறிஸ்து பிறகு 850 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அப்போவே இது தீர்மானமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து ஒரு காலத்தில் பாடுபட போகிறது தீர்மானமான ஒரு காரியம். அதனால கடந்த கால வினை சொல்ல பயன்படுத்துகிறார் ஏசாயா. இதே மாதிரி தான் இந்த நிலத்தை, இந்த தேசத்தை முழுவதையும் நான் உன்னுடைய சந்ததியாருக்கு, அதாவது யாக்கோபின் சந்ததியாருக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். ஆக இதில் போயிட்டு நீங்கள் என்ன செய்கிறாங்க? உள்ளுக்க நுழையிறாங்க. அதான் இன்னைக்கு பிரச்சனைக்கே காரணம். மத்திய கிழக்கு பகுதியில் இன்றைக்கி நடக்கிற சண்டைகளுக்கு, யுத்தங்களுக்கு காரணமே இவங்களுடைய என்க்ரோச்மெண்ட் தான். முஸ்லீம்கள் போய் இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே அனாவசியமாக அத்துமீறி போகிறாங்க. இதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அடுத்து, சாராள் இறந்த பிற்பாடு ஆபிரகாம் கேத்துராள் என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். சாராள் இறந்த பிற்பாடு ஏற்கனவே அவருக்கு வயசு 120க்கு மேலே இருக்கும். அந்த வயசில் கேத்துராள் என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அந்த கேத்துராள் மூலமாக அந்த வயசில் அவருக்கு 6 பையங்க பிறக்கிறாங்க. அது எங்கே இருக்குது? ஆதியாகமம் 25ஆவது அதிகாரத்தில் 1-2 வசனங்களில் பாருங்களேன். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆபிரகாம் கேத்துராள் என்னும் பெயர் கொண்ட ஸ்திரீயை விவாகம் பண்ணியிருந்தான். அவள் அவனுக்கு செம்ரானையும் எக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றாள். 6 மகன்களை பெற்றிருக்கான். யாரு? கேத்துராள். இந்த 6 பேருக்கும் கர்த்தர் இந்த மேப் எடுங்களேன், இந்த முதல் மேப் இருக்கு இல்லையா, கர்த்தர் இந்த பகுதியில் வாழும்படியாக கொடுத்துட்டார். இந்த பகுதியில் கேத்துராளுடைய சந்ததியார், இந்த பகுதியில் இஸ்மவேலுடைய சந்ததியார், இங்கே யாக்கோபுடைய சந்ததியார். இப்படி தனியாக பிரித்து தானே கொடுத்துருக்காரு. அந்தந்த பகுதியில் இருந்துட்டு போக வேண்டியதானே. போய் என்ன செய்கிறாங்க? அடுத்த பகுதியில் போய் என்க்ரோச் பண்ணுறது. ஆனால் யூதர்கள் அந்த மாதிரி என்க்ரோச் பண்ணுறதே இல்லை. ஆக இந்த காரணம், இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைக்கு காரணம் தெளிவாக பைபிள் படி பார்க்கும்போது முஸ்லீம்களுடைய அத்துமீறலினால் தான் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு 3 மனைவிகள் மூலமாக 30 பேர் பிறந்தார்கள். அதாவது ஆபிரகாமுடைய மறுமனையாட்டி ஆகார் மூலமாக இஸ்மவேல் பிறந்தான். அந்த இஸ்மவேலுக்கு 12 பேர் பிறந்தார்கள். இப்போ தான் பார்த்தோம் பேரலாம். அந்த 12 பேர், அந்த 12 கோத்திர பிதாக்கள்ங்கிறது. அதே மாதிரி சாராள் மூலமாக ஈசாக்கு பிறந்தார். ஈசாக்கு மூலமாக யாக்கோபு பிறந்தார். யாக்கோபுக்கு 12 பையன் பிறந்தாங்க இல்லையா, அந்த 12 கோத்திரமும் இஸ்ரவேல் கோத்திரங்கள். இதல்லாமல் கேத்துராள் என்று ஒரு பெண்ணை மணந்திருந்தார். அந்த கேத்துராளுக்கு 6 மகன்கள் பிறந்தாங்க. அப்போ 12 24 24 30
30 நபர்கள் கோத்திர பிதாக்களாக இருக்கிறார்கள். அதில் ஆகார் மூலமாக வந்த அந்த இஸ்மவேலின் 12 கோத்திர பிதாக்கள் அவர்களுக்கு அரபி தேசத்தை கொடுத்துட்டார். அதே மாதிரி கேத்துரால் மூலமாக வந்த 6 மகன்களுக்கு இந்த பக்கம் பாபிலோன் பகுதியில் தேசத்தை கொடுத்துட்டார். அப்போ இஸ்ரவேலுக்கு, அதாவது யாக்கோபு மூலமாக பிறந்த இஸ்ரவேல் மக்கள் இனத்துக்கு அந்த யூதேய நாடு, இஸ்ரேல் நாடு முழுவதையும் கொடுத்துட்டார். அவங்களுக்கு பதில் இருந்தால் பிரச்சனை இல்லை இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? அடுத்த நாட்டை போய் அபகரிக்கணும்னு பார்க்குறாங்க. அதுதான் பிரச்சனையே அங்கே. ஆக தேவன் மிக தெளிவாகத்தான் செய்திருக்கிறார். அங்கே என்ன செய்கிறாரு? சூரியன் அஸ்தமித்து இருள் உண்டான பின்பு, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கிறோம். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பிற்பாடு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பண்ணி, எகிப்து நதி துவக்கி ஐப்ராத் நதி பெரிய நதி மட்டும் உள்ளதும் அங்கே வசிக்கிற புறையினத்தார் வசிக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறார். அந்த மிச்சம் உள்ள பகுதி கேனியர், கெனிசியர், கத்மோனியர், ஏத்தியர், பெரிசியர், ரப்பாமியர், எமோரியர், கானானியர், கிர்காசியர், எபூசியர், இந்த 10 விதமான மக்கள் இனங்கள் அங்கே வசிக்கின்றார்கள் எல்லா இடத்துலையும். அந்த 10 விதமான மக்கள் இனங்களை பற்றிய வரலாற்றை நாம் அடுத்த வாரத்தில் பார்ப்போம். ஒவ்வொரு இனத்திற்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றை குறித்து நாம் அடுத்த வாரத்தில் பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை கேட்டவங்கள் யாவருக்கு நன்றி. தொடர்ந்தும் கூட